ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தை இப்போ சால்வ் பண்ணலாம். Consider the numbers 4 to the power of n where n is a natural number. Check whether there is any value of n for which 4 to the power of n ends with digit 0. இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4 to the power of n. இந்த எண்ணுக்கு எந்த நேச்சுரல் நம்பர் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் வரக்கூடிய நம்பர் இட் குட் பி 2 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை 3 டிஜிட்டாக இருக்கலாம். எனக்கு லாஸ்ட் நம்பர் எனக்கு 0வாக வரணும், லாஸ்ட் டிஜிட் எனக்கு 0வாக வரணும். என்ன நம்பர் அப்ளை பண்ணால் வரும், இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு விஷயத்தை நாம் யோசிக்கணும். லாஸ்ட் நம்பர் எனக்கு 0. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 எடுத்துக்கிறேன், இல்லை 20 எடுத்துக்கிறேன், இல்லை 30. இந்த மாதிரி எனக்கு நம்பர் வரணும் அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு 2னால் டிவைட் ஆகும், இல்லையா 5னால் டிவைட் ஆகும். சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த நம்பர்னோட ஃபேக்டர்ஸ் 2 and 5 ரெண்டுமே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இஃப் நம்பர் 4 to the power of n end with digit 0. 0ல் எனக்கு எண்ட் ஆகுது 20, இல்லை 30, இல்லை 40, எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும். இதில் எனக்கு 2 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இட் மஸ்ட் ஹாவ் 5 and 2 as a prime factor. ஓகேவா? ப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும். ஓகே, 2வும் 5வும் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இருக்கணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 to the power of n. ஏன்னா இப்போ 4ஐ நாம் டிவைட் பண்ணால், அதாவது இந்த எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு 2 into 2. 2வும் எனக்கு ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ 4 to the power of nல 2ங்கிற நம்பர் மட்டும்தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது, 5 இல்லை. ஸோ 4 to the power of n does not have 5 as a factor. Therefore 4 to the power of n never ends with digit 0. So 4 to the power of n, இங்கே nக்கு என்ன நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணாலும் அது 0ல் எண்ட் ஆகாது. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.